ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா அண்ட் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? ஓகே, வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கவர் பண்ணோம். ஓகே, ஸோ டோட்டலாகவே 10 டேஸாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அட்வான்ஸான கான்செப்ட்டுக்கு போய் ஆகணும். ஐ மீன் லைப்ரரிஸ்க்குலாம் போகணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்துட்டு இன்றைக்கி போக பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லூப்ஸ். ஓகே, ஸோ லூப்னா உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்குதா? ஸோ லூப் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஐடியா இருக்கா? ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லூப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் அதில் பிரேக்னா என்னது, கண்டினியூனான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் ஓகேவா, ஸோ உங்களுக்கு போகலாம். ஸோ லூப்னா என்னென்னா, நமக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இப்போது ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அந்த ஆக்ஷன் வந்து திரும்பி ரிப்பீட் பண்ண நினைக்கும் போது வந்து நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஒரே பக்கம் வந்து திரும்ப திரும்ப நடக்கிறதுக்காக இது பண்ணுறது தான் லூப்ஸ். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லூப் மீன்ஸ் ரிப்பீட்டிங் சம்திங் ஓவர் அன்டில் த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அதாவது ஒரு சில குறிப்பிட்ட கண்டிஷன் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டு ரிப்பீட் ஆகணுக்காக தான் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட், சாரி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு லூப்பில் வந்துட்டு மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபார் லூப் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒயில் லூப். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் ஒயில் லூப்புமே வந்துட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டுத்துக்கு நோட்டில். நம்ம என்ன சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க டைப்ஸ் வந்துட்டு ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஓகே ஓகே ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு அது சேம் தான், லைக் ஒரே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறது. அண்டு ஃபார் லூப்பில் வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு லிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். செட் ஆஃப் வேல்யூ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பிரிண்ட் பண்ண நினைக்கும் போது ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் லூப் இஸ் யூஸ்டு ஃபார் ஐட்ரேட்டிங் ஓவர் அ சீக்வன்ஸ். அதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம், செட் டப்புள் ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அதுக்குள்ளே இருக்க விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இன்ஃபோஸ் பாயிண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிடவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் லாஸ்ட்டுக்கு ஒரு இன்னொரு கிளாஸ்க்கு ஒன்று நான் ஆல்ரெடி எடுத்திருப்பேன். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். என் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்துட்டு நமக்கு செட் ஆஃப் 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செட்டுக்குள்ளே நமக்கு 3 வேல்யூ இருக்குது. ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு சொல்லிட்டு நமக்கு 3 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே நான் இந்த ஃப்ரூட்டுங்கிற அந்த சிங்கிள் வேல்யூ எடுத்துக்கேன். அதாவது இந்த ஃப்ரூட்னு எதுக்கு எடுக்கேன்னா, அது வந்துட்டு டெம்பரரி வேரியபிள். ஓகேவா? ஃப்ரூட்ஸுங்கிறது பெர்மனன்ட் வேரியபிள், ஆனால் ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து டெம்பரரி வேரியபிள். டெம்பரரி வேரியபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து தனித்தனியாக எடுக்கும். ஓகேவா? ஸோ உள்ளுக்கு ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ நான் ஃபார் லூப்பில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃப்ரூட்டுக்குள்ளேருந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரூட்டுங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேனோ, எனக்கு வந்துட்டு ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ், அதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு செர்டன் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஏதாச்சும் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ண நினைக்கும் போது நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அண்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு லைக் ஒரு ரேஞ்சிலேருந்து இப்போ எனக்கு ஒரு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு பிரிண்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு 0லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். நான் 11 கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ரேஞ்செலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கமாக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ, அண்ட் கமாக்கு அடுத்ததுக்கு வந்துட்டு ரேஞ்சு, அதாவது எண்டிங் வேல்யூக்கு +1. ஓகேவா? ஸோ எண்டிங் வேல்யூவோட +1 கொடுத்தா தான் எனக்கு வந்துட்டு எண்டிங் வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு 10 இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ ஹேவ் டு கிவ் இங்கே 11. ஓகேவா? ஸோ 11 கொடுக்கும்போது 11லேருந்து -1 வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ புரியுதுல இது உங்களுக்கு? ஸோ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு 0 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். வெயிட் பண்ணால் லோட் ஆகுது.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 0 to லைக் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது ஓகேவா? ஸோ இப்படி ரேஞ்ச் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும் எனக்கு இந்த வேர்டுக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு இன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இதை இது பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்லேருந்து நான் எடுத்துருக்கேன் ஓகே. ஸோ வேர்டுன்னு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி வேர்ட்ஸுங்கிற இந்த வேரியபிள்லேருந்து ஜஸ்ட் இங்கே எடுத்திருக்கேன் ஓகேவா? ஸோ நான் எப்போ இந்த வேர்டுங்கிற இதை வந்து பிரிண்ட் பண்ணுறனோ எனக்கு 1 by 1 தனித்தனியாக பிரிண்ட் ஆகும் ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கு முடிகிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபார் லூப். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஃபார் லூப் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபார் லூப் என்னன்னு. ஓகே. ஸோ லைக்வைஸ் ஒயில் லுப்னா என்னென்னா, ஸோ ஃபார் லுப்பு ஒயில் லுப்பு சின்ன வித்தியாசம் என்னென்னா, ஃபார் லுப்பில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நமக்கு வந்துட்டு ஒரு சீக்வன்ஸை தான் நமக்கு ரிப்பீட் பண்ணுவோம் ஓகேவா? ஆனால் ஒயில் லுப் அப்படி கிடையாது. ஒரு செட் ஆஃப் இப்போது கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு கீழே வந்துட்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஓகே நான் அதுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே என்ன இந்த வயலுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸோ வயலில் வந்துட்டு ட்ரூன் போட்டிருக்கேன். ஸோ எப்பவுமே வயலுங்கும் போது நம்ம ட்ரூன் போடணும் ஓகேவா? ட்ரூன் போட்டுட்டு எனக்கு வந்துட்டு இன்புட் வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே லைக் என்னால் டைப் பண்ணலாம் ஓகேவா? ஸோ இன்புட்டில் என்னால் டைப் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எப்போ வந்துட்டு நான் லைக் இந்த குயிட் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறனோ, இந்த வேல்யூ நான் எனக்கு பிரிண்ட் பண்ணுறனோ, அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டாப் ஆயிடும் ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கிட்டு ஒரு டைம் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு சும்மா ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அது ஹலோன்னு சொல்லிட்டு இங்கே டைப் ஆகுது ஓகேவா? ஸோ இங்கே யூ டைப்டு வேர்ட்ஸில் வந்துட்டு இந்த வேர்ட்ஸில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஹலோ தானே? ஸோ வேர்ட்ஸில் வந்துட்டு போட்டிருக்கேன் ஓகே. ஸோ ஹலோன்னு போட்டிருக்கு ஓகேவா? அண்ட் இன்கேஸ் நான் வந்துட்டு கேலி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது பிரிண்ட் ஆகும் ஓகேவா? ஆனால் எப்போ வந்துட்டு நான் இந்த குயிட்டுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறனோ ஓகேவா? ஸோ எப்போ நான் குயிட்டுங்கிற விஷயத்தை நான் வந்துட்டு இங்கே டைப் பண்ணுறனோ எனக்கு வந்துட்டு லூப் அங்கேயே எண்ட் ஆயிரும் ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கண்டிஷன், எனக்கு வந்துட்டு என்னால் டைப் பண்ணலாம். ஸோ அதான் கண்டிஷன். ஆனால் வந்துட்டு குயிட்டு தவிர நான் என்னால் டைப் பண்ணாலும் எனக்கு டைப் ஆகும் ஓகேவா? ஸோ அதான் எனக்கு கண்டிஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹலோ டைப் பண்ணும்போது திரும்பி வந்துச்சு, பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. அண்ட் கேலின் டைப் பண்ணும்போது திரும்பி பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நான் எப்போ வந்துட்டு குயிட்டன் டைப் பண்ணுறோம், அது குயிட்டன் டைப் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகுது ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சுது ஓகேவா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது என்னன்னு சொல்லிட்டு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வரைக்கும் வந்துட்டு கீழே இருக்க ப்ராசஸ் வந்துட்டு ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு எனக்கு ஒயில் லூப். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு எனக்கு சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஆனால் ஒயில் லூப்பில் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. பைத்தான் ஒயில் லூப் இஸ் யூஸ் டு எக்ஸிக்யூட் a set of the block of statement repeatedly until the given condition is satisfied. அது ஒரு லைக் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ரிப்பீட்டே இருக்கும் ஓகேவா? இது வரைக்கும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை கிடைக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வென் த கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ் த லைன் இமிடியேட்லி ஆஃப்டர் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதாவது எனக்கு எப்போ வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த லைக் இப்போ வந்துட்டு ஃபார்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கே இஃப் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம் கரெக்டாக? ஸோ கண்டிஷன் வந்துட்டுனாலே நம்ம இஃப் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் இஃப் காலத்தில் நாங்கள் எழுதுனது இருக்கு இல்லையா? ஸோ இஃப்குள்ளே இருக்க வந்துட்டு நமக்கு லைக் லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா? ஸோ அது ட்ரூ நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எப்போ வந்துட்டு அந்த கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்துட்டு எனக்கு கீழே எல்ஸில் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ பிரிண்ட் சம்திங் நம்ம கொடுத்துருப்போம்ல, அந்த இது வந்துட்டு எனக்கு லைக் ரன் ஆகும் ஓகேவா? ஸோ தான் கொடுத்துருக்காங்க லைன் இமிடியேட்லி ஆஃப்டர் த லூப். அந்த இஃப்ல தான் நமக்கு லூப் இருக்கும். இந்த லூப்புக்கு அப்புறமா என்ன இருக்கும், நமக்கு எல்ஸ் இருக்கும் கரெக்டாக? ஸோ அந்த எல்ஸில் இருக்க வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப்க்கான வித்தியாசம். இது நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ஓகேவா. ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு நம்ம எக்ஸுங்கிறது வந்துட்டு டெம்பரரி வேரியபிள் எடுப்போம். அதாவது டெம்பரரி வேரியபிள் வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெம்பரரி வேரியபிள் எடுப்போம் எதுக்காகனா பெர்மனன்ட் வேரியபிள்லேருந்து ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக பிரிச்சு எடுக்கிறதுக்காக ஓகேவா. ஸோ அதான் டெம்பரரி வேரியபிளோட ஒர்க்கு. ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு டெம்பரரி வேரியபிள் அண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ரேஞ்சாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாம் வந்துட்டு செட்டாக இருக்கலாம், டப்புளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நமக்கு சீக்வன்ஸில் வந்துடும் ஓகேவா. சீக்வன்ஸில் எல்லாமே அடங்கிடும் உங்களுக்கு ஓகேவா. அண்ட் இது வந்துட்டு நமக்கு பிளாக் ஆஃப் கோட். ஸோ கீழே வந்துட்டு அந்த சர்டன் ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கும்ல, ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு இங்கே பிளாக் ஆஃப் கோடை கொடுப்போம் ஓகேவா. ஸோ இதான் சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டு எக்ஸுங்க வந்துட்டு ஐட்ரேபிள் வேர்ட், டெம்பரரி வேரியபிள் சொன்னோம்ல, ஸோ அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இதுக்கு மீனிங் என்னென்னா ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ லைக் லிட்டரலி சேம் தான் ஓகேவா. ஸோ ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட் இது. அண்ட் இது வந்துட்டு நமக்கு லைக் இது வந்துட்டு மெயின் ஆப்ஜெக்ட், அது வந்துட்டு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட், டெம்பரரி ஆப்ஜெக்ட், இது வந்துட்டு மெயின் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சு பண்ணிக்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் காமிச்சு உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் நான் ஹேவ் டு கிவ் லைக் 11 ஓகேவா. ஸோ 11 வந்துட்டு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையை வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும் அண்ட் இது வந்துட்டு எண்டிங் ப்ளஸ் ஒன்னாக எடுக்கும் ஓகேவா. ஸோ எண்டிங் ப்ளஸ் ஒன்று எடுக்கும் ஓகேவா. ஸோ இதான் ரேஞ்ச் எனக்கு. ஓகே. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அண்ட் இது மூணுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம் ஓகேவா. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்துட்டு இப்போ சர்டன் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு பிரேக் ஆகணும் ஓகேவா. நான் அது உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நான் வந்துட்டு இஃப் வேர்டு இஸ் ஈக்குவல் டு நான் வந்துட்டு இங்கே எம்னு கொடுக்க வச்சுக்கோங்க. ஸோ எம்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ எம்னு கொடுக்கேன்னா எனக்கு என்ன ஆகணும், இங்கே பிரேக் ஆகணும் ஓகேவா. ஸோ பிரேக்னா எனக்கு அங்கேயே கட் ஆயிரும் ஓகேவா. ஸோ எம் வரைக்கும் தான் எனக்கு இந்த இது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும், அதுக்கு மேலே கட் ஆயிரும் ஓகேவா. ஸோ பண்ணி காமிச்சா தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ எம் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன் தவிர எம்னு நான் கொடுக்கல ஓகேவா. ஸோ நான் இப்போ இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு INFOS வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எனக்கு அந்த லூப் வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு ஓகே. ஸோ உடஞ்சிருக்கு, அங்கேயே முடிஞ்சது எனக்கு ஓகேவா. ஸோ செட் ஆஃப் பாஸை வந்துட்டு ஒரு லூப் வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல வேண்டாம் இதோட முடிச்சாலும் நினைக்கும் போது நான் அங்கே பிரேக் கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட எனக்கு அந்த லூப் வந்துட்டு முடிஞ்சிடும் ஓகே. முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும் ஓகேவா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் யூ வாண்ட் டு ஸ்டாப் த லூப் பிஃபோர் இட் ஹேஸ் அ லூப் இட் லூப் த்ரூ ஆல் த ஐட்டம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு லைக் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு லூப் பண்ணி போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லூப்பை ஸ்டாப் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, ஒரு லூப் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்டோட நிற்கணும், அது முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ தட் அங்கே அந்த பாஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்கேயே முடிஞ்சு போயிடும் ஓகேவா. ஸோ அதுக்காக நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ காமிச்சு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள். அண்ட் கன்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்ன வித்தியாசம் என்னென்னா கன்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும் ஓகேவா. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இன்ஃபோஸ்பேட்னு சொன்ன பிரிண்ட் பண்ணேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த பிரேக்கிங் போல் நான் கன்டினியூ கொடுக்கேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்க. ஸோ பிரேக் பண்ண கன்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு அது எம்முங்க மட்டும் ஸ்கிப் ஆகும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா INFSO வரைக்கும் FOS வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, அதில் எம்னு இருக்குல்ல, அந்த எம் உங்கள் வேர்டு வந்து ஸ்கிப் ஆயிடும் ஓகேவா. ஸோ கண்டினியூ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு லூப்பில் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ரன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ பிரேக் அண்ட் கன்டினியூக்கு சின்ன வித்தியாசம் தான். பிரேக்னா மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடும், கன்டினியூனா வந்துட்டு சர்டைன் ப்ராசஸை மட்டும் சர்டைன் ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக் அண்ட் கன்டினியூக்கான வித்தியாசம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யூ don't want to execute the
code of a certain item, but you want to continue the loop, you can use continue statement. அதாவது ஒரு certain ஸ்டெப்பை மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சத்தை ரன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த லூப்பில் நீங்கள் வந்துட்டு continue statement யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து டைப் பண்ணுங்க. இதாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபார் ஃபுட் ரேஞ்ச் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ என்ன தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு 0 to எனக்கு 30 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 30 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இஃப் எனக்கு வந்துட்டு எக்ஸ் இந்த டெம்பரரி வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இங்கே 1 2 3 எடுக்கும்ல. ஸோ எனக்கு வந்துட்டு இது எதுலாம் வந்துட்டு எனக்கு 3யோட 0 வருதோ, 3யோட டிவிசிபிள் ஆகுதோ, எனக்கு வந்துட்டு அதை கன்டினியூ பண்ணணும், அதாவது ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு 1 2 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 டிவைட் பை 3 டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எனக்கு 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ எனக்கு 0 ஆயிரும். ஸோ அது எனக்கு ஸ்கிப் ஆயிடுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு 4 5 பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் 6 காணும். ஸோ 6மே வந்துட்டு 3ஆல் டிவிசிபிள். ஸோ அது எனக்கு ஸ்கிப் ஆயிருக்கு. அப்படியே வந்துட்டு எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய எல்லா வேல்யூம் ஸ்கிப் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒன்றாவது எக்ஸாம்பிள். வேணா இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் டவுட் இருக்கா? இந்த லைக் இந்த ஃபார் லூப்பில் எதுவும் ஃபார் லூப் ஒயில் லூப்பில் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் லூப். ஓகேவா? அதாவது நெஸ்டட் லூப்லாம் என்னென்னா, நமக்கு வந்துட்டு ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லூப் ஓப்பன் ஆகும். அந்த லூப் வந்துட்டு எனக்கு அந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு இன்னொரு லூப் இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை எப்படி வாசிச்சிடலாம். ஸோ நெஸ்டட் லூப் இஸ் லூப் இன்சைடட் லூப். அதாவது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது, நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். லைக் இந்த நெஸ்டட் இஃப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ த இன்னர் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் த அவுட்டர் லூப். அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட்டர் லூப்பில் வந்துட்டு சம்திங் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு லைக் இப்போ இதை எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் என்ன போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் சம்திங் 1 to 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் ஒய் இன் ரேஞ்சுன்னு போட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்க்கு ப்ளஸ் 1 வரைக்கும் தான். அதாவது எப்படி சொல்லலாம், அந்த ரேஞ்சுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இப்போ இங்கே வந்து 1 வருதுன்னா இப்போ 1 + 1 2. ஸோ 2 வந்துட்டு எனக்கு ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லூப்பில் என்ன லூப் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே 1 தான் எடுக்கும். கரெக்டாக? ஸோ ஒயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 தான் இருக்கும். அண்ட் இங்கே எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஸோ இங்கே உள்ளுக்கு வரும்ல, இந்த 1 வந்துட்டு உள்ளுக்கு வரும். ஸோ எனக்கு வந்துட்டு 1 + 1 2 ஆயிரும். ஆனால் 2 வந்தால் என்னது, எங்கள் 2 வந்தால் கூட எனக்கு வந்துட்டு எண்ட் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு என்னது, அந்த ரேஞ்சோட -1 தானே. ஸோ எனக்கு 2 வந்தோட இங்கே ஆன்சர் 1 தான். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு அப்படி வரும்போது எனக்கு இது ட்ரூ ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்னது, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இல்லாமல் எனக்கு வந்துட்டு எப்போ ஒய் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருதோ எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு அண்ட் ஒரு ஸ்பேஸ் வருது. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு லைக் இன்னொரு நெக்ஸ்ட் வரக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு சேம் லைனில் பிரிண்ட் ஆகணுக்காக தான் வந்து ஸ்பேஸுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் யூஸ் பண்ண காரணம் அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு எனக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடுது. ஓகேவா? அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, எனக்கு வந்து 2 எடுப்போம் அண்ட் இங்கேருந்து மேலேருந்து 2 வரும். ஓகேவா? அண்ட் 2 வரும்போது எனக்கு என்னது, ஸோ எனக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது, ஸோ 1 and 2 சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்குது எக்ஸுக்கு. கரெக்டாக? சாரி, ஒய்க்கு வந்துட்டு 2 வேல்யூ இருக்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது சாரி தப்பாக போகுது. ஓகே,
அது பண்ணி காமிச்சிடறேன், குழப்பது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இங்கே ஒன்னு இருக்குது. ஸோ 1 + 1 2 ஆகும். ஓகேவா? ஸோ 1 + 1 2 ஆயிரும். ஸோ எனக்கு இங்கேயுமே ஒய்யோட வேல்யூ 1 தான் கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒய் = எக்ஸ்னு வந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் எனக்கு வந்துட்டு செகண்ட் போகும்போது எனக்கு இங்கோட வேல்யூ வந்துட்டு இங்கே 2 ஆயிரும். ஸோ செகண்ட் லூப் வந்துட்டு எனக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு எக்ஸ்லேருந்து வரக்கூடிய வேல்யூ 2. அண்ட் இங்கே பார்க்கும்போது எனக்கு இங்கே வந்து 2 ஆயிரும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு 3 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது 3 ஆயிடுச்சு. அண்ட் உள்ளுக்கு வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 2 and 1 வரும். ஸோ இங்கேருந்து 2 மேலேருந்து எனக்கு 2 வருது. ஸோ கீழேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு 1 எடுக்கும். ஸோ 1 எடுத்து இங்கே பார்க்கும்போது 1 = ≠ 2 கரெக்டா? ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா திரும்பி மேலே போகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 2 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2 கரெக்டா? ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இது ட்ரூ ஆகுது. அப்போ வந்துட்டு எனக்கு இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு நெக்ஸ்ட் லைன் போயிடுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப் தான் ரெண்ட் ஆகும். எக்ஸில் வந்துட்டு அவுட்டர் லூப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப் தான் வரும். ஆனால் எனக்கு இன்னர் லூப்பில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா 2 ஸ்டெப் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் டைம் திரும்பி ஃபுல்லாகவே ரன் ஆகுது. ஓகே, ஸோ அதான் என் கதை. ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அது பற்றி தான் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுன்னா எனக்கு உள்ளுக்கு வந்துட்டு ஹோல் ஸ்டெப்பு திரும்பி ஒரு டைம் ஃபுல்லாக ஒரு சைக்கிள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, எனக்கு டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இன்னர் லூப் வந்துட்டு ஒரு டைம் ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்சிடும் ஒரு டைம். லைக் இப்படி கிளியராக சொல்லணும்னா, அவுட்டர் லூப் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுன்னா எனக்கு இன்னர் லூப்பில் வந்துட்டு ஒரு ஃபுல் சைக்கிளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதான் நெஸ்டட் லூப்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ சொன்ன கடைசி இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ அவுட்டர் லூப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுன்னா எனக்கு இன்னர் லூப்பில் ஒரு ஹோல் சைக்கிளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபுல் ஸ்டெப்புமே முடிஞ்சிடும். ஸோ அதான் நீங்கள் நெஸ்டட் லூப். ஓகேவா? ஸோ இந்த டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே, ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். ஸோ இதில் வந்துட்டு இந்த எண்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணாமல் அதை சேம் லைன்லேயே பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் என் = ஸ்பேஸுங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி நோட் பண்ணிக்கோங்க. என் = 1 வந்துட்டு சேம் லைன்லேயே நெக்ஸ்ட் இதுக்கு வரக்கூடிய ஸ்டெப்பும் சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, ஸோ இதோட வந்துட்டு நமக்கு இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்துட்டு, ஸோ இந்த லூப்பில் வந்துட்டு எங்களுக்கு டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா லூப்பில்? ஃபார் லூப், ஒயில் லூப், நெஸ்டட் லூப்பில்? ஓகே, ஸோ நம்ம லூப்புக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் வேகமாக போகும், அந்த லைப்ரரி ரீச் பண்ணுறதுக்கு வேகமாக போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்னா என்னது உங்களுக்கு தெரியும்ல? ஸோ ஸ்ட்ரிங்னா வந்துட்டு டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளேயுமே வந்துட்டு நமக்கு நிறைய இது இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கோட உள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்க அப்படி என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்லைசிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம லைக் ஸ்கூல் டைம்லேயே படித்து பண்ணிக்கலாம். லைக் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாம் வந்திருக்கும். அண்ட் நான் வந்துட்டு லைக் ஒரு அவுட்ராக வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஆஸ் ஏ செட் ஸ்ட்ரிங்கு வந்துட்டு சீக்வன்ஸ்குள்ளே வரக்கூடிய விஷயம். ஓகேவா? அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு எதில் வரும்? நமக்கு ஒரு டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் தான் வரும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் பேஸ்ட் டேட்டா டைப் தான் நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்னா வந்துட்டு டபுள் கோட்ஸில் வரும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதனால் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதனால் இருக்கலாம், அதான் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரிங் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் alphabet, number and special character, and these characters should be enclosed in a singular double quotation mark. அதாவது சிங்குலர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்க எதுனாலும் நம்ம ஸ்ட்ரிங்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள். ஸோ எனிதிங். ஸோ வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ வேரியபிளில் வந்துட்டு
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் சிம்பிள்னு வந்துட்டுனா அண்டர் ஸ்கோர் மட்டும் தான் இருக்கணும். அண்டு ஒரு நம்பர் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு லைக் வேரியபிள். ஸோ வேரியபிளை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்காக வேரியபிள் ஃபஸ்ட் என்டர் பண்ணுறோம். அண்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளேயே சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே வந்துட்டு லைக் என்னென்னாலும் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இதனால் கொடுத்தா நமக்கு வந்துட்டு அது ஸ்ட்ரிங்காக நோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம மல்டி லைனில் பிரிண்ட் பண்ண நினைக்கும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்துட்டு லைக் மோர் தென் ஒன் லைன் ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் ட்ரிபிள். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட். ஓகேவா? அதாவது எப்படின்னா 3 டைம் வந்துட்டு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு லைக் 3 டைம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதனால வந்துட்டு 3 டைம் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம மல்டி லைன்ஸ் வந்துட்டு அங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அது புரியும் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு பிரிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், நான் இது வந்துட்டு நான் 3 டைம் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 டைம் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஐ ஹாவ் டு பிரிண்ட் லைக் வெல்கம் டு இன்ஃபோ ஸ்மைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது கீழே வந்துட்டு நான் இன்னொரு லைன் கொடுக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிச்சுட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் இன்னொரு டைம் ட்ரிபிள் கோட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் தனித்தனியாக லைனில் கொடுத்துருக்கேன்ல, ஸோ நான் நார்மலாக கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே சேம் லைனில் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஆனால் இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு தனித்தனியாக 3 லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்க 2 இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு 2 இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த லைக் யாராவது காமிக்கிறா. ஸோ எனக்கு சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு பக்கத்துலேயே கொடுத்தாகணும். இப்படி கொடுத்தா மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆர்எல்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்க வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரே லைனில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் வந்துட்டு இதுமாதிரி இது பண்ணி கொடுக்கும்போது ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே பிரிண்ட்லேயே வந்துட்டு நான் மல்டி லைன்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது மல்டி லைன்ஸை வந்துட்டு சேமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்துட்டு எப்படி எடுப்போம், நம்ம ஹோல் நம்பர் தான் எடுப்போம். ஸோ 0 தான் எடுப்போம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வேர்டு வந்து 0 வரும். அண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம லென்த் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டாலும் ஒரு சென்டென்ஸ் நல்ல ஸ்பேஸ் விட்டால் கூட அதையும் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லைக் நல்ல எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுவோம். ஸ்பேசஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி தான் நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ லென்த்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா லென்னு போட்டுட்டு உள்ளுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்க போமோ அதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இதையும் ஒரு டைம் டைப் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ கீழே பேர் நான் புதுசான பேர் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நான் லென்னு கொடுக்குறேன். ஸோ லென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு நான் வந்துட்டு ஹலோ வெல்கம் டு இன்ஃபோ ஸ்மைட் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஒரு சிம்பிள் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ. ஸோ இப்போ எனக்கு லென் நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன 28 வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஸோ ஹலோ ஹைச்லேருந்து 0 1 2 3 and 4. ஓகேவா? அண்ட் நல்ல ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து 5 எடுத்ததுக்கு. அண்ட் 6 7 8 9 10 11 12 and 13. ஓகேவா? இது 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 மிஸ் ஆகுது, ஒரு வேர்டை மிஸ் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபுல் ஃப்ளெஜில் எடுக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்பேஸோட சுற்றி எடுக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக இங்கே 20 எத்தனை இருக்குது கரெக்டாக 28 தான் இருக்கும் ஐ ஹோப். ஓகேவா? ஸோ
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ லென்ல வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம், ஓகேவா? அண்ட் இதோட வேர்டு வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு நோக்கி தான். ஸோ லென்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் ப்ராக்கெட்குள்ள எல்லாம் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ இங்கே அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கல. ஸோ ஸ்பேசஸ் கூட உங்களுக்கு எடுக்கும், ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சஸ் ஸ்ட்ரிங். ஸோ எனி கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேன் பி ஆக்சஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் a நம்பர் கால்டு இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஒவ்வொரு வேர்டு வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் வச்சா நம்ம பயன்படும், கரெக்டாக? ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு லைக் இப்போ எனக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்டு வந்து எனக்கு எடுக்கணும்னு நினைக்க வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண நினைக்க வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம், இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னது எனக்கு 2, கரெக்டாக? ஸோ எனக்கு வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் பேக் இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கில் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும், ஓகேவா? ஸோ எனக்கு எடுத்து காமிக்கும் அது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்துட்டு அந்த வேரியபிள் நேம் அண்ட் 1 வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லென்த், ஓகேவா? ஸோ நான் இதை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு தான் வேல்யூ, கரெக்டாக? அது எனக்கு எடுத்து காமிக்கும், ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸுமே வந்துட்டு கமா சிம்பிள்ஸ் நம்ம எதனா எடுத்து காமிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிளோட நேம் கொடுக்கணும், ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் எந்த வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். அண்ட் அந்த பிளேஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அந்த நம்ம எந்த வேர்டு அக்சஸ் பண்ணணும்ல அந்த வேர்டு அக்சஸ் பண்ணுறதுக்கான அதோட பிளேஸ்மெண்ட் நம்பர் கொடுக்கணும், ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ லைக் இப்போ இங்கே வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வந்துட்டு ஆக்சஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆக்சஸிங், ஓகேவா? ஸோ ஆக்சஸிங் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதோட இதை. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போதைக்கு. அண்ட் ஸ்னிப்பிங் பர்சன் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. ஸோ ஸ்னிப்பிங்னா வந்து நமக்கு கட் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ கட்டிங் பர்சன் ஸ்னிப்பிங் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஸ்னிப்பிங் வந்துட்டு நமக்கு எப்படின்னா நமக்கு அந்த ஆக்சிங் ஸ்ட்ரிங்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஏல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு நான் ஏன்னு கொடுக்கேன், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது 8, ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஹைச் 2 வந்துட்டு என்னதுக்கு எல் இருக்கும், கரெக்டாக? ஸோ எல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 3 4 எனக்கு வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் 5 6 7 எனக்கு முடிந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, 8ல் இருக்குது, ஓகேவா? ஸோ எனக்கு 8 வரைக்கும் வராது, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ரேஞ்சுன்னு வந்துட்டாலே நமக்கு வந்துட்டு நம்ம என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து -1 தான் நமக்கு எடுக்கும், கரெக்டாக? ஸோ எனக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு 7 வரைக்கும் தான் எடுக்கும், கரெக்டாக? ஸோ எனக்கு 2லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு வரிசையாக பிரிண்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ரேஷியோ மார்க் போட்டு அண்டு நமக்கு வந்துட்டு எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? கோலன் போட்டு எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நடுலக்கு எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிடுது, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பார்க்கும்போது எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எண்டிங் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு லைக் இப்போ இங்கே 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ எனக்கு இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கும், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃபைன் பண்ணல, கரெக்டாக? ஸோ தட் எனக்கு வந்துட்டு இங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு அந்த 8 வரைக்கும் வந்துட்டு கன்யூஸாக எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் 3வது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா எனக்கு வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ ஏல 3 இருக்கு இல்லையா? ஸோ எல் இதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் எனக்கு எண்டிங் பாயிண்ட் கொடுக்கல, அப்புறம் கொடுக்கலன்னா ஐ கேன் கோ அப் டு த எண்ட், ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்டு வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியுதுல? அண்ட் அண்ட் இதில் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படி பார்த்தாச்சுன்னா மைனஸில் எடுத்துக்காங்க. ஸோ மைனஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? லைக் நான் சொல்கிறேன், டிஃபைன் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து -2லேருந்து இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு 1 சாரி ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த இந்த சிம்பிள் வந்துட்டு எனக்கு -1 ஓகேவா? இது -2 -3 -4 -5 சொல்லிட்டு எடுக்கும் ஓகேவா? அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு -2லேருந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு டி தான் வந்துட்டு -2 ரைட்டா? ஸோ டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி -6 வரைக்கும். ஸோ -2 -3 -4 -5 -6. அதாவது எனக்கு இந்த வேர்ல்டு அது வரைக்கும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இதாக்கி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ டிஎல்ஆர்ஓ எனக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிருக்கா. அண்ட் இது வந்து -6ங்கிறனால இது ஸ்கிப் பண்ணிடும். இந்த நமக்கு ரேஞ்சோட இதுபடி ரூல் படி வந்துட்டு இது வந்துட்டு -+1ல் இருக்கும் ஓகேவா? ஸோ எனக்கு இது பிரிண்ட் ஆகாது. இந்த -6ங்கிறது பிரிண்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு டிலேருந்து ஓ வரைக்கும் எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்னிப்பிங் த ஸ்ட்ரிங். அதாவது ஸ்ட்ரிங் வந்து கட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே 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 ஃபைன். இல்லை நான் சொல்கிறது ஒழுங்காக சொல்லணும்ல, அதுக்காக தான் திரும்பி திரும்பி கேட்டேன். வேற ஒன்றும் ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா we can move to next step. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு முடிஞ்சிச்சு ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்னா வந்துட்டு என்ன சொல்லி கிளியராக பார்த்துட்டோம். இந்த ஹோல் ஸ்ட்ரிங்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். இல்லை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு என்னது? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லூப்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பற்றினா ஒரு லைக் உள்ளுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்னிப்பிங் நடந்தது அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்துட்டு இது டேட்டா டைப்ஸ் ஓகேவா? ஸோ டேட்டா செட்னு சொல்லலாம், டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா? ஸோ இது நம்ம வந்துட்டு இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, சாரி, ஸோ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லிஸ்ட்டை பற்றினா லைக் ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம லைக் ஸ்ட்ரிங்கை பார்த்த மாதிரி இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வரும்னா நமக்கு செட்னா என்னதுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸில் வரும். அண்ட் டிக்ஷனரினா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் வரும் ஓகேவா? ஸோ நம்ம இதையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ லிஸ்ட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்துட்டு லைக் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு லெட்டராக ஒரு இன்டீஜராக இருக்கலாம். இதனால் நம்ம வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம லிஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக? ஓகே. ஸோ அதான் வந்துட்டு இது ஓகே. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள் கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லைக் 4 ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக? ஸோ மல்டிபிள் வேல்யூஸை வந்துட்டு ஒரு சர்டைன் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதா நம்ம லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி சொன்னது அவங்களுக்கு. அண்ட் இதை பற்றின ஒரு டீட்டெயில். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வந்துட்டு லிஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணோம் ஓகேவா? அண்ட் உங்களுக்கு கமா வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஓகே. அண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு லைக் ஒரே டேட்டா டைப்பை மட்டும் தான் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. அதாவது இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம உள்ளுக்கு வந்துட்டு லைக் என்னனாலும் இப்போ இது பண்ணலாம் ஓகே. ஸோ மென்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அண்ட் ஃப்ளோட் நம்பர் இருக்குது, அண்ட் வெறும் இன்டீஜர் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்குது, அண்டு நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா? ஸோ அதான் நம்ம லிஸ்ட் அப்படி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணலாம் ஓகேவா? அட் த சேம் டைம். அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்குக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ லென்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சேம் தான் வந்துட்டு இதுக்கும் ஒர்க் ஆகும் ஓகேவா? ஆனால் வந்துட்டு லென்த்தில் என்ன பண்ணியிருப்போம்னா லைக் சேம் தான். ஸோ அந்த வேரியபிளோட நேமை மென்ஷன் பண்ணியிருப்போம். இல்லைனா வந்துட்டு டேட்டா உள்ளுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ லென்னில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேனா? ஸோ ஸ்ட்ரிங்கே மென்ஷன் பண்ணி லென்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு உதவும். இதே வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு ஏ போல் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே லென் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஏன்னு கொடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும், இந்த நான் வந்துட்டு இந்த வேரியபிள் நேம் கொடுப்பேன், அது வந்துட்டு டிக்ளேர் ஆகும் ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு லிஸ்ட் அந்த இதுக்கான வித்தியாசம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ ஓகே. ஸோ வந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு இதாக வரும்ல, பண்ணிக்கலாம் ஓகே.
ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு செர்டைன் வேல்யூ நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ கமா 2 கமா 3 கமா 4 கமா 5 அப்படின்னு நான் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 5ன்னு சொல்லிட்டு வேல்யூ வருது ஓகேவா. ஸோ எனக்கு இந்த லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணால் எனக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இது வந்துட்டு எங்களை கனெக்ட் பண்ணாது ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு உள்ளக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். எனக்கு இந்த ஸ்பேஸையோ இல்லை இந்த கமாவையோ கனெக்ட் பண்ணாது. ஏன்னா கமா வந்துட்டு லிஸ்ட்டோட ஒரு பார்ட் மாதிரி ஓகேவா. ஸோ அது வந்துட்டு கனெக்ட் பண்ணாது. நம்ம உள்ளுக்கு என்ன டேட்டா இப்போ இந்த வேல்யூ கொடுக்கும் இல்லையா. ஸோ இங்கே 1ன்னு கொடுத்துக்கோம் 2ன்னு கொடுத்துக்கோம்ல. ஸோ இதான் நமக்கு வந்துட்டு இது ஓகேவா வேல்யூஸ் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் தான் கனெக்ட் பண்ணி உள்ளுக்கு எத்தனை வேல்யூஸ் சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நான் அந்த 1க்கு வர என்ன பண்ணுறேன், ஒரு இது ஓப்பன் பண்ணி இது பண்ணால் கூட வந்துட்டு எனக்கு ஃபைன் தான். ஏன்னா இந்த மொத்தமாகவே வந்துட்டு சேர்த்து எனக்கு ஒரே இதாக எடுக்கும் ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட லென்னுக்கும் நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டோட லென்னுக்கூட வித்தியாசம் ஓகேவா. ஸோ அது உங்களுக்கு புரியுதுல, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ லைக் ஃபியூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே இப்போ வந்துட்டு இண்டெக்ஸிங். ஸோ ஆஸ் ஐ செட் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்துட்டு என்னென்ன வேல்யூ இருக்குது தனித்தனியாக வந்துட்டு நமக்கு வேல்யூ இருக்கும் கரெக்டாக. ஆனால் வந்துட்டு நமக்கு இதில் லிஸ்ட்டில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ மொத்தமாக ஒரு ஹோல் வேல்யூக்கு தான் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் பண்ணும் ஓகேவா. ஹோல் வேல்யூக்கு சேர்த்து ஒரு 1 தான் வரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது கனெக்ட் பண்ணும். ஸோ ஒரு வேல்யூக்கு ஒவ்வொரு நம்பர் கரெக்டாக. லைக் இந்த லென்னில் சொன்ன மாதிரி தான் இதுவுமே. ஸோ இப்போ வந்துட்டு ஆப்பிளுக்கு வந்துட்டு 1 எடுத்துருக்கு, அண்ட் மேங்கோக்கு வந்துட்டு 2 எடுத்துருக்கு, அண்டு 100க்கு வந்துட்டு 3 எடுத்துருக்கு சொல்லிட்டு இங்கே தனித்தனியாக வந்துட்டு வேல்யூ எடுத்துக்கு ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு இதோட இண்டெக்ஸிங், அதாவது சாரி இந்த லிஸ்ட்டோட இண்டெக்ஸிங் ஓகேவா. ஸோ இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் வந்துட்டு ஹோல் வேல்யூ எடுத்து அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா ஆஸ் ஐ செட் நமக்கு வந்துட்டு இங்கேருந்து 1 2 3ன்னு எடுத்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ரிவர்ஸில் எடுக்கும் ஓகேவா. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ரிவர்ஸில் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5th இருக்கக்கூடிய வந்துட்டு -1ல் வரும். ஸோ அதான் வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா. அண்ட் 2 -3 -4 -5 சொல்லிட்டு ரிவர்ஸில் வரும். ஸோ நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸிங்கில் நார்மல் இண்டெக்ஸிங் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போகும். ஸோ 1 2 3ன்னு. நெகட்டிவ் இண்டெக்ஸில் வந்துட்டு நமக்கு கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகும் ஓகேவா. ஸோ -1 -2 -3ன்னு சொல்லிட்டு போகும். ஸோ இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இண்டெக்ஸிங்கில் நம்ம 0லேருந்து எடுப்போம் கரெக்டாக. ஸோ 0 1 2 3 எடுப்போம். ஆனால் இதில் நமக்கு இந்த இண்டெக்ஸிங் வந்துட்டு நமக்கு 1 2 3லேருந்து எடுப்போம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா ரிவர்ஸ்லேருந்து எடுக்கிறது ஓகேவா. ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெரிய இது கிடையாது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு லைக் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சர்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சர்ட் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்துட்டு இப்போ சர்டைன் பிளேஸில் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு நான் செஞ்சு காமிக்கவாத. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குது ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு என்னோட லிஸ்ட் ஓகேவா. ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு நான் இன்னொரு நம்பர் ஆட் பண்ண நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணலான்னா அந்த வேரியபிள் நம்பர் கொடுத்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கூடிய அந்த லிஸ்ட்டோட வேரியபிள்களை கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பிளேஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுங்க கொடுத்துட்டு அண்ட் என்ன இதை இன்சர்ட் பண்ணணும், என்ன ஒரு ஸ்ட்ரிங்கா நம்பரா எதனா கொடுத்துட்டு நான் அதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. ஸோ ஏ அண்ட் கொடுத்துட்டு நான் இன்சர்ட் கொடுப்பேன். ஸோ இன்சர்ட் தான் என்னோட ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், உள்ளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், என்ன லைக் இன்னும் இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு எனக்கு லைக் 3ன்னு கொடுக்கலாம். 3ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு உள்ளுக்கு ஒன்று என்ன பிரிண்ட் பண்ணணுக்குல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் 100 கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன 100 தான் வந்துட்டு இங்கே 3ல் ப்ளேஸ் பண்ணும், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு வந்துட்டு இந்த 1 2 3 ஸோ இந்த தேர்ட் பிளேஸில் வந்துட்டு எனக்கு இப்போ இன்சர்ட் ஆகுது ஓகேவா. ஸோ 0 1 2 அண்ட் 3 ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ என்ன பிளேஸை இன்சர்ட் பண்ணுறோம் அண்ட் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோங்கிறத கொடுக்கணும்.
அண்ட் இன்சர்ட் கூட வந்துட்டு அந்த வேரியபிள் டாட் இன்சர்ட்டுங்க கொடுத்து இதுக்குள்ளே இதெல்லாம் கொடுக்கணும் ஓகேவா. கொடுத்து நம்ம ப்ரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த நமக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு இன்சர்ட் ஆயிடும் ஓகேவா. ஸோ அதான் இன்சர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ் டு ஆட் ஐட்டம் அட் அ பர்டிகுலர் இண்டெக்ஸ், அதாவது பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே. அண்ட் அப்பண்ட். ஸோ அப்பண்ட் வரும்போது ஸோ இன்சர்ட்க்கு அப்பண்டுக்கான வித்தியாசம்னா, ஸோ இன்சர்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒரு இப்போ எனக்கு தேர்டில் வந்துட்டு இங்கே இன்சர்ட் பண்ணணும்னா அங்கே வந்துட்டு அவங்க இது பண்ணுவோம் ஓகேவா. நான் அப்பண்ட் அப்படி கிடையாது, நமக்கு கடைசிலேருந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு, ஆடிங் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு கடைசிலேருந்து ஆட் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு இன்சர்ட்டுக்கும் அப்பண்டுக்கான வித்தியாசம். ஸோ நான் இதே ஒரு டைம் போட்டு காமிச்சிடுறேனே. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஜஸ்ட் என்னோடய நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் இங்கே போல் இன்சர்ட்டுக்கு போல் அப்பண்டும் கொடுக்குறேன். ஸோ அப்படி அப்பன்னு நான் கொடுப்பேன், எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு கடைசிலேருந்து ஆட் ஆகும் தெரியுதா. ஸோ எனக்கு வந்துட்டு கடைசிலேருந்து ஆட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இன்சர்ட் அண்ட் அப்பண்டுக்கான வித்தியாசம் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ் டு ஆட் ஐட்டம் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட், அது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு தான் அப்பண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் என்னென்னா நமக்கு வந்துட்டு இப்போ லைக் ரெண்டு லிஸ்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நமக்கு 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லிஸ்ட்டையும் வந்துட்டு நான் மொத்தமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே லிஸ்ட் ஆக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே இதாக நினைக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு ஏ வந்துட்டு ஏ கூட வந்துட்டு நான் பி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பியோட வேல்யூஸை ஏ கூட தூக்கி போட போகிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஏ. ஸோ ஏ டாட் எக்ஸ்டெண்ட் பின்னு கொடுக்கும்போது இந்த பிக்குள்ள இருக்க வேல்யூஸ்லாம் கொண்டு போய் ஏக்குள்ளே போட்டுரும் ஓகேவா. ஏக்குள்ளே போட்ட போய் ஏ பிரிண்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேல்யூ வந்திருக்கா. ஸோ அதாவது யூஸ் டு ஆட், அதாவது இன்னொரு லிஸ்ட்டையோ லிஸ்டிங்கையோ மொத்தமாக ஆட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்டெண்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு வேரியபிள்குள்ளே வந்துட்டு மொத்தமாக இன்னொரு லிஸ்ட்டை ஆட் பண்ண நினைக்கும் போது நான் இந்த எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது we can add easily ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. it is used to add another sequence, for example லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்பிள் செட், எதாக இருந்தாலும் at the end of the list ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் போகலாம். அண்ட் இப்போ ரிமூவ் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம், அண்ட் இடத்துல இன்சர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம், எல்லாம் வந்துட்டு மொத்தம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு ரிமூவ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு இந்த இது இருக்குது ஓகேவா. ஸோ லைக் ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு 2 ஆப்பிள் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். ஆப்பிள் ரிமூவ் பண்ண நினைக்கிறப்போ என்ன ஆகுது, லைக் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் இந்த ஆப்பிளுங்கிறது என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் ஓகேவா. ஸோ நான் இப்படி எடுக்காமல் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இதில் ஓகே. ஸோ வந்துட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் கோனா கிவ் 5 ஓகேவா. ஸோ இப்போ நான் 5 ரிமூவ் பண்ண கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ நான் 5 ரிமூவ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு 5 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ ரிமூவ் வந்துட்டு ஒரு லிஸ்ட்லேருந்தோ இல்லை ஒரு சீக்வன்ஸ்லேருந்து வந்துட்டு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே. ஸோ இதை டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. இட் யூஸ் டு ரிமூவ் த ஃபஸ்ட் ஐட்டம், அதாவது ஃபஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர் இது வந்துட்டு லைக் டபுள் வேல்யூக்கும் ஃபஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன வேல்யூ ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஓகேவா. ஓகே. அண்ட் பாப். ஸோ பாப்னா என்னன்னு தெரியுமில்ல. ஸோ தனியாக எடுத்து வெளியே வைக்கிறது. ஸோ லைக் உங்களுக்கு ரிமூவ் பண்ணாது, ஆனால் வந்துட்டு லிஸ்ட்லேருந்து எடுத்து தனியாக காமிக்கும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஸோ பாப் பண்ணியிருப்போம் நம்ம என்னென்னா இந்த மேங்கோங்க வேல்யூ மட்டும் பாப் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ பிரிண்ட் ஏ பாப்னு போட்டு ஏதாவது இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 and 1. ஸோ 1 அதோட வேல்யூ கொடுத்துக்க என்ன இருக்குன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்து எனக்கு அந்த மேங்கோ மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு ஸோ வெளியே எடுத்துட்டு ஓகேவா.
ஸோ எனக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணல, எனக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கு, மொத்தமாக ரிமூவ் பண்ணல, லிஸ்ட்லேருந்து மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் எனக்கு பாப்னு சொல்கிறோம். லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி இங்கே தனியாக அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சர்டன் வேல்யூ மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் பாப். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ் டு ரிட்டர்ன் ஆர் ரிமூவ் அன் ஐட்டம் ஃப்ரம் த பர்டிகுலர் இண்டெக்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இதே மாதிரி நமக்கு லைக் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில். இந்த லிஸ்டிங் வச்சு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ கிளியர்னால் வந்துட்டு எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். அண்ட் காப்பி, அது காப்பி பண்ணும், ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு மொத்தமாக காப்பி பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் கவுண்ட், ஸோ கவுண்ட்னா வந்துட்டு தெரியும்ல உங்களுக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ்னால் வந்துட்டு லென்னா வந்துட்டு நமக்கு அந்த வேல்யூஸை மொத்தமாக கவுண்ட் பண்ணும். அண்ட் கவுண்ட்னா வந்துட்டு உள்ளுக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்துட்டு நமக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணி வைக்கும் வேல்யூஸை. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ்னால் வந்துட்டு லைக் இண்டெக்ஸ். ஓகே, சரிங்க. அதாவது நம்ம இண்டெக்ஸ்னால் வந்துட்டு நமக்கு அந்த லிஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த லைக் இந்த வேல்யூவோட லென்த் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி பண்ணிக்க. ஸோ வேல்யூவோட லென்த்து தான் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் சொல்கிறோம். லென்த்துன்னு கிடையாது, அது லென்த் ஒரு நம்பர். ஓகேவா? இண்டெக்ஸ்னால் ஒரு நம்பர் பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அண்ட் ரிவர்ஸ்னால் வந்துட்டு நமக்கு அப்சைட் டவுனை திருப்பி போட்டுரும். உங்களுக்கு தெரியும்ல, ரிவர்ஸ்னால் வந்துட்டு அப்படியே இப்போ சென்டரில் இருக்குன்னா அது அப்படியே திருப்பி போட்டுரும். ஓகேவா? அண்டு ஷார்ட்னா லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லைக் நமக்கு எப்படி சொல்கிறது, ஷார்ட்னா வந்துட்டு உங்கள் ஷார்ட்டிங்னா தெரியும்ல. ஸோ நமக்கு ஆல்ஃபபெட்டை மாற்றி போடுறது அண்ட் ஃபஸ்ட் டு லாஸ்ட் நமக்கு தேவைப்படுற மாதிரி வந்துட்டு லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ அதில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அது வந்து கிளியர்ட் எக்ஸாம்பிள். ஸோ கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த உலகக்கூடிய எல்லாமே வந்துட்டு கிளியராக இது. ஓகேவா? ஸோ எல்லா வேலையுமே காணாமல் போயிடும், அது ட்ரீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிளியர்ட் எக்ஸாம்பிள், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அண்ட் இப்போ காப்பி. ஓகேவா? ஸோ காப்பினா என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு இப்போ இதான் என்னோட லிஸ்ட். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ மை லிஸ்ட் காப்பி. ஸோ இந்த லிஸ்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு நான் ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு என்னோட லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை வந்துட்டு போடுறேன். ஸோ ரெஃபரன்ஸும் இப்போ இந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணியிருக்கோம். அண்ட் இதான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக. ஸோ ரெஃபரன்ஸில் வந்துட்டு நான் மை லிஸ்ட்டுங்க போடுறேன். ஓகேவா? அண்ட் மை லிஸ்ட் வந்து பாப் பண்ணுறேன். அதை பாப்பிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்ல, ஸோ தனியாக எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது, சர்டன் வேல்யூ ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பாப் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணும்போது ஆச்சு காணாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு காப்பி ஃபஸ்ட்டு வந்துட்டு மை லிஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். அண்ட் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நான் என்ன லிஸ்ட்டு காப்பி பண்ணோம் அதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். லைக் என்ன லிஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன், இந்த லிஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன், ஸோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணோம். அண்ட் எனக்கு வந்துட்டு லிஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இது லிஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், நான் வந்துட்டு மை லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எனக்கு திரும்பி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரே தான் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதான் கதை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன், லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அண்டர் டாக் கேட் நிறைய கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூவோட லென்த் இருக்குல்ல. ஸோ இப்போ கேட்னு எடுத்தால் எனக்கு மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ கேட்னு எடுத்து அதுக்கு என்ன வேல்யூ அண்ட் டாங்கிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு லைக் எங்கள் தனித்தனியாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லைக் நம்பர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஐட்டம் இன் அ லிஸ்ட். ஷேர் பண்ணுங்க. சாரி. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் குழப்பிட்டேன், லைட்டாக குழப்பிச்சு. வெயிட் பண்ணுங்க.
ஓகே, நான் அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு மறந்துட்டு லேட்டாகுது. அண்ட் இப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னா வந்துட்டு எனக்கு லைக் என்ன நம்பர்ஸில் வந்துட்டு எனக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு லைக் இப்போ அந்த பிளேஸ்மெண்ட் ஓகேவா. ஸோ அந்த வேல்யூட இப்போ எனக்கு கேட்னு எடுத்துகிட்டு அது வந்துட்டு எனக்கு என்னது 1 கேட்டா 0 கேட்டா, ஸோ 0ன்னு எடுக்கும். எனக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அந்த வேல்யூட எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதான் இண்டெக்ஸிங் சொல்கிறோம். அண்ட் ரிவர்ஸ்னால் வந்துட்டு அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுரும் ஓகேவா. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது இங்கே டேக் ஃபஸ்ட்டு வந்துடும், பி கடைசி போயிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஓகேவா. அண்ட் சார்ட். ஸோ சார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு அரேஞ்ச் பண்ணுது ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு மைனஸ் வேல்யூ வந்து ப்ளஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து லைக் மினிமம் வேல்யூ வந்து ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இதுதான் சின்ன வேல்யூ கரெக்டாக 40. ஸோ ஃபஸ்ட்டு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் 40க்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துட்டு இது கரெக்டாக. ஸோ இப்படி வந்துட்டு லைக் அசெண்டிங் இன் டிசெண்ட், லைக் அசெண்டிங் டு டிசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் டு அசெண்டிங் வந்துட்டு எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வேர்டு எனக்கு ஏ தான் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் வேர்டு. ஸோ ஏலுக்கு எது ஸ்டார்ட் ஆகுதோ ஃபஸ்ட்டு போயிருது. அண்டு அதுக்கப்புறம் சி வந்து ஏக்கு அப்புறம் சி தான் இருக்குது. ஸோ சி வந்துட்டு செகண்டு போயிருது. அண்ட் ஐ அண்ட் எம் சொல்லிட்டு வரிசை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ அசெண்டிங் டு டிசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் டு அசெண்டிங். ஸோ அந்த ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஷார்ட்டுங்க விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே, ஸோ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் இந்த கவுண்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி தான் டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த இதில்? ஓகே ஓகே, சாரி எனக்கு ஷார்ட் மட்டும் சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து தெளிவாக பார்த்து சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்துட்டு நம்ம மிச்சக்கூடிய செட் அண்ட் டிக்ஷனரி பார்த்துட்டு முடிஞ்சால் நாளைக்கு டேரெக்டாக இதுக்கு போயிடலாம் ஓகேவா. ஸோ டேரெக்டாக நம்ம ஏஐக்கு அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ லைப்ரரிஸில் இருக்குது, அதுக்கெலாம் ஹாப் ஆகிடலாம் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சுது. யூ கேன் லீவ். தேங்க்யூ.